வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை விடப்படும் சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகளில் முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வு என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவடைந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு என்பது நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு என்பது அடுத்த மாதம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்த தேர்வுகள் நடைபெறும் என்று தேர்வுத்துறை மற்றும் தொடக்க கல்வி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான ஏற்பாடுகள் செய்ய சொல்லி ஏற்கனவே சுற்றறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறக்கூடிய மையத்தில் ஆய்வு செய்தபோது அமைச்சரிடம் வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுமா அல்லது தேர்வுகள் முன்கூட்டி நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதா என்பது தொடர்பாக கேள்வி முன்வைத்த போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் ஆலோசனை நடத்திய பின் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த பதில் கூறி 2 நாட்களில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி வெயிலின் தாக்கம் தற்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியின் கீழ் செயல்படக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே 9 முதல் 21ஆம் தேதி வரை இறுதித் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனுக்காக இந்த முடிவை மாற்றி அமைத்திருப்பதாகவும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதிக்குள் தேர்வுகள் நடைபெறும் என்று அதற்கான பட்டியலையும் தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கின்றது. எந்தெந்த நாட்களில் காலை நேரம் பிற்பகல் நேரத்தில் இந்த தேர்வுகள் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை 10 முதல் 12 மணி வரையும், அதே போல 4, 5ஆம் வகுப்புக்கு பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையும் தேர்வுகள் நடைபெறும் என்று தேர்வுத்துறை அறிவித்திருக்கின்றது. இந்த பட்டியலின்படி அந்தந்த மாவட்டங்களில் இந்த இறுதித் தேர்வுகள் நடைபெறும் என்று தற்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.